வணக்கம். ஆண்டவன் கட்டளை. விஜய் சேதுபதி இப்போ யுவராஜ் சிங் மாதிரி ஃபார்மில் இருக்கார். எந்த மாதிரி கதை கொடுத்தாலும் இறங்கி ஸ்ட்ரெயிட்டில் ஒரு சிக்ஸை போட்டு விட்றாரு. இந்த ஆண்டவன் கட்டளை படமும் அந்த வரிசையில் கடந்த ஒரு 5 படங்களாக கண்டினியூஸாக 1 மந்த் பார்த்தீங்கன்னா 2 படம் விஜய் சேதுபதி படம் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா படமும் பேரலாக நடிச்சிருப்பார். இவருக்கு எந்த படத்திலையுமே இன்னொரு படத்தின் நடித்த ஒரு சாயல் இல்லாமல் எல்லா படங்களுமே ஒரு தனித்துவமாக நடிச்சு வந்திருக்கு. அதுதான் விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு மகத்தான ஒரு நடிகனோட ஒரு நடிப்பு எனக்கு தெரியுது. இந்த ஆண்டவன் கட்டளை பார்த்தீங்கன்னா மணிகண்டன் எப்பயும் போல அவருக்கே உரித்தான ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டு, ஒரு குத்துப்பாட்டு வைக்கணும், இந்த இடத்துல ஒரு ஃபைட் வைக்கணும், இந்த இடத்துல இந்த மாதிரி டைலாக் வைக்கணும், மாஸா காட்டணும் அப்படின்ற எதுவுமே இல்லாமல் அவருக்கே உரித்தான ஒரு அழகான ஒரு கதையை, சமுதாய அக்கறை உள்ள ஒரு கதையை எடுத்து ஒரு சூப்பரான ஒரு படமாக உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டாரு. சரி, இந்த படம் எல்லாருக்குமே பிடித்தது மாதிரி இருக்குமா, எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2 இளைஞர்கள் கிராமத்திலிருந்து வெளிநாட்டு போக வேண்டும் என்ற ஒரு ஆசையில், எப்படியாவது பொய் சம்பாதித்து விட வேண்டும் என்ற ஆசையில் ஒரு சாதாரண ஒரு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது. அந்த பொய்யின் நீட்சி மேலும் 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 போய்கொண்டே இருக்கிறது. எப்படியெல்லாம் வெளிநாட்டுக்கு உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கிறேன் அப்படி என்று சுரண்டப்படுகிறார்கள், வெளிநாட்டுக்கு போகிறவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்றத ஒரு அழகான ஒரு கதையை மணிகண்டன் கொடுத்துருக்காரு. இந்த கதையை 3 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. மணிகண்டன், அருள் செழியன், அருண் சரண் 3 பேரும் எழுதி மணிகண்டன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. மணிகண்டன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஒரு யதார்த்தமான ஒரு திரைக்கதை அமைச்சிருப்பாரு. எந்த இடத்துலையுமே ஒரு செயற்கைத்தனமே இருக்காது. இந்த படமும் அந்த வரிசையில் தான் இருக்கு. படம் ஆரம்பித்ததுலேருந்து இறுதி வரைக்கும் உங்களை ஒரு ஒரு துக்கமான இடத்துலையும் சோகமாக உட்கார வைக்கும், சந்தோஷமான இடங்களில் வாய் விட்டு சிரிக்க வைக்கும். அதுக்காக காமெடி செயற்கையாக திணிக்கல, ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு காமெடியை கொண்டு போடல. கதையின் ஓட்டத்திலேயே அந்த காமெடியனும் போகிறது தான் மணிகண்டனோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மணிகண்டன் அவர்களை இருக்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி மேலும் மேலும் சமுதாயத்திற்கு நல்ல கதைக்களம் கொண்ட ஒரு கதையை கொடுக்கறதுக்கு அவர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரீமேக் வெளியிலேருந்து படத்தை வாங்கி வாங்கி பண்ணிட்டு நம்மகிட்ட கதையே இல்லாத போல வறண்டு போய் கிடக்கும் இந்த சூழ்நிலையில் மணிகண்டன் மாதிரி ஒரு சின்ன ஒரு நாட்டு தான் இந்த படத்தில் பாஸ்போர்ட்டு வாங்குறதுல எந்த மாதிரிலாம் ஃப்ராடு பண்ணி பாஸ்போர்ட் வாங்குறாங்க, அதை எப்படி கொண்டு போய் வெளிநாட்டில் போயிட்டு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு கிராமத்துலேருந்து வர்ற இளைஞனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமுதாய அக்கறை உள்ள கதையை முழு நீள கதையாக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 15 நிமிடம் ஓடக்கூடிய கதையாக வடிவமைச்சிருக்கிறது தான் மணிகண்டன் எனக்கு மிகவும் பிடித்தது. சரி, இந்த படத்தில் எல்லாரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். விஜய் சேதுபதி எனக்கு மாசாவெலாம் டைலாக் வேணாமப்பா, 1 மணி நேரம் பேசி வீரவசனம் வேணாமப்பா, நான் ஹீரோயினோட டூயட் பாடணும் அவசியம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல கதை கொடுங்க, அந்த கதையில் நடிக்கிறதுக்கான ஸ்கோப்பு நீங்கள் என்னென்ன நடிக்க சொல்கிறீங்களோ அதை நான் நடிச்சுட்டு போயிடுறேன், என்னோட பாட்டு நீங்கள் சொல்கிறத நடிச்சுட்டு போகிறது அப்படின்றது விஜய் சேதுபதி குறிக்கோளாக இருக்கார். எந்த ஹீரோயிசம்க்கு ஒரு சீனும் கிடையாது, பயங்கர ரொமான்டிக்காக ஹீரோயினோட கட்டி பிடிச்சி ஒரு சாங் வேணும் அப்படின்னு கிடையாது. இந்த படத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பங்கை தெளிவாக எல்லா இடத்துலையுமே சூப்பராக பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு சின்ன சின்ன நடிப்பு கூட ரொம்ப ஒரு அசால்ட்டாக நடிச்சிருக்காரு. ரித்திகா சிங் கூட வரதா இருக்கட்டும், நம்ம நாசர்கிட்ட அவர் எப்படி பேசுகிறாரு, அவர் நாசர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அதாக இருக்கட்டும், யோகி பாபுட்ட பண்ணுற காமெடிகளாக இருக்கட்டும், அந்த இலங்கை தமிழராக இருக்கவர்கிட்ட பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே விஜய் சேதுபதி 100க்குனா 100% என்ன இயக்குனருக்கு தேவையோ அதை தெளிவாக நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. ரித்திகா சிங் ஒரே ஒரு படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல நம்மளை மோஸ்ட்லி எல்லாத்தையுமே மனசை கவர்ந்துட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டராக வர்றாங்க. இந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாதா அப்படின்ற அளவுக்கு அவங்களோட நடிப்பின் திறமை இருக்குது. அவங்களோட அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்தில் நடிச்சுட்டு வந்தவங்களாம் இப்படி இருக்காங்க. ஒரு 40-50 படத்தில் நடித்த ஒரு மெச்சூரிட்டி அவங்களோட நடிப்பில் இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. யோகி பாபு கொஞ்சம் நேரம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுறாரு விஜய் சேதுபதி கூட. மனசன் பின்னி பெடலில் எடுத்திருக்காரு. சமீபத்தில் இருக்க காமெடியன்ஸில்
கண்டிப்பாக யோகி பாபுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்காம வந்து அவர் வந்து ஏன் இவ்வளோ நாள் போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதா எனக்கு வந்து ஒரு டவுட். அவரை பார்த்தாவே வந்து நமக்கு வந்து சிரிப்பு வந்தது. அந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட செய்கையாக இருக்கட்டும், அவர் பண்ணுற ரூட்டியாக இருக்கட்டும், அவர் பார்வையில் வந்து நம்மளை வந்து சிரிக்க வச்சுறாரு. இந்த மாதிரி நடிகர்களை வந்துட்டு மேலும் மேலும் வந்து நல்ல நல்ல கதைகள் வந்து கொடுத்து வளர்த்து விட்டாங்கன்னா மக்கள் வந்து காமெடியன் இல்லாத ஒரு குறை வந்து போகும். சில பேர்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேசியே வந்து காமெடின்ற பேரில் கொண்டுகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஆட்களை வந்து வளர்த்து விடணும் அப்படின்றது தான் வந்து எல்லா இயக்குநர்கிட்ட வந்து நான் கேட்டுக்கிறது. அடுத்து நாசரு, அப்புறம் வந்து அந்த இலங்கை தமிழர் வர்றவர், எல்லாருமே வந்து அவரவர பங்கை வந்து தெளிவாக பண்ணிட்டு போயிருக்காங்க. மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோரு, மியூசிக் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. நம்மளை வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப வந்து உதவுச்சு. அதே போல சண்முக சுந்தரத்தோட கேமரா சென்னையில் வந்து சந்து பொந்து எல்லாம் வந்து அலசி எடுத்திருக்காரு. மணிகண்டனை பொறுத்தளவுக்கு சென்னையில் வந்துட்டு ஒரு இளைஞனா ஒரு வீடு கண்டுபிடிச்சி அந்த வீட்டில் தங்கி அந்த ஓனரோட டார்ச்சர் லைட்டாக சவுண்டு கொடுத்துட்டா போதும், கீழே வந்துட்டு என்னப்பா சவுண்டு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு கேமராமேன் மூலியமா சென்னைக்குள்ளே வந்து இது மாதிரியெல்லாம் வந்து ஒரு சந்து பொந்தெல்லாம் இருக்குது, இது வந்து பெரிய ஒரு ஹைஃபை சிட்டி கிடையாது அப்படின்றத ஒரு யதார்த்தமான ஒரு கேமரா ஒர்க்கில் வந்துட்டு சண்முக சுந்தரம் மூலியமாக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சண்முக சுந்தரத்தை வந்து பாராட்டலாம். நமக்கு வந்து வேற ஒரு ஆங்கிளில் வந்து ஒரு சென்னையை வந்து காட்டுறதுல பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு அப்புறம் இந்த படம் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடித்திருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு யதார்த்தமான கதை, அதேவும் போல மக்களுக்கு தேவையான கதை, மக்களை வந்து ஒரு போர் அடிக்க விடாமல் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கொண்டு போகாமல் மக்களையும் வந்து கொஞ்சம் அளவுக்கு என்டர்டெயின் பண்ணி அதுக்குள்ளே ஒரு காமெடியும் அதுக்குள்ளே ஒரு மெசேஜையும் அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு காதலையும் வைத்து ஒரு அழகான ஒரு கண்டென்ட்டை வந்து மணிகண்டன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து இந்த இயக்குனரை மேலும் மேலும் இது போல வந்து ஒரு நல்ல படத்தை கொடுக்கறதுக்காண்டி அனைவரும் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்றதான் வந்து என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னு நினைக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இன்னொரு விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.